அம்மா, நீங்கள் வந்து பிரச்சனைகளை மட்டும்தாம்மா பேசுகிறீங்க. ஆனால் அந்த பிரச்சனைகள் தீர்வு என்ன அப்படிங்கிறதுக்காக தான் தெய்வத்துடைய தன்மையில் நம்ம அதை வந்து வழிபடுத்திட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதை வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதை செய்யுங்க, அதை செய்யாதீங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்கன்னு ஏன் நம்ம வந்து வழிகாட்டல் கூடிய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்கன்னா, எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழணும், நெறிமுறையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம தீர்வை நோக்கி போகாமல் பிரச்சனை நோக்கியே போயிட்டு இருந்தோம்னா அதுக்கு என்ன தீர்வு கிடைக்கும் சொல்லுங்கள்? நீங்களே சொல்லுங்கள். இப்போ வேறு அவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தார். இப்போ பாதியிலேயே நஷ்டமாயிருச்சு. அதுக்கு காரணம் என்ன? கிரக நிலைகள்னு அப்படின்னு ஓட்டு விதி அப்படின்னு ஒரே இதாக நம்ம வந்து அதை இது பண்ணிட முடியாதுமா. சரிங்களா? அது மட்டும் அது காரணம் இல்லை. அதை தாண்டி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. அதைத்தான் நீங்கள் வந்து சரிப்படுத்தணும். அப்போ என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதில் நம்மளுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது, இது சரி வருமா சரி வராதா, இதனுடைய தன்மை என்னவாக இருக்குது, எங்கே வந்து இது வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கும், அப்படி நிற்கையில் நம்மளுக்கு பொருளாதாரத்தில் அடி வாங்கியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் யோசிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு விருப்பங்களை வச்சுருக்கோம். அந்த விருப்பங்கள் படி நடந்துச்சுன்னா எல்லாமே நம்ம சந்தோஷமாக இருக்கும். அதை தாண்டி ஏதாவது நம்மளுக்கு எதிர்மறையாக நடந்துருச்சுன்னா உடனடியாக எல்லாத்துலேயும் நம்ம வந்து நேரம் சரியில்லை, மோசமாக நடக்குது அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வர்றோம். இப்போ நல்லது நடந்தால் நல்ல நேரம், கெட்டது நடந்தால் கெட்ட நேரம், அதுதான் உண்மை. ஆனால் எல்லா விஷயங்கள்லையுமே நல்லதே நடக்கணும், நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. சின்ன சின்ன விஷயங்கள்லையும் கூட நம்ம வந்து தாங்க முடியாமல் தோல்வியை மனதை ஏற்றுக்கிறதுக்கு தவிக்குது. இப்போ அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு பெரும்பாடாக இருக்குது. அது மனநோயாகவும் கூட கொண்டு போய் விட்டுருது. பல பேருக்கு அதுதான் பிரச்சனை. அவங்க நினைக்கிறது சின்ன ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு நடக்கலினாலே அவங்க மனம் உடைஞ்சு மனசில் பெரிய பாரத்தை போட்டு இருக்காங்க. என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. மாற்றம் வரும், எல்லாத்துக்குமே மாற்றம் வரும். ஒரு சக்கரம் என்பது சுற்றி வரையில் அந்த சுழற்சியில் கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். அதுதான் வாழ்க்கையும். அப்போ விதிப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் அந்த விதியை நம்மளுடைய செயல்களால் முறியடிக்க முடியும். அதுக்கான விஷயங்களை நம்ம வந்து தெய்வத்தை அணுகித்தான் நம்ம செய்யணும். அதுதான் தெய்வ நம்பிக்கை நமக்கு கொடுக்குது. இப்போ எல்லா காலகட்டங்களிலுமே இதுதான் நம்மளுக்கு விதி, இப்படி தான் நம்ம வாழ போகிறோம், இதுதான் நம்மளுக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னே எல்லோரும் இங்கே படைக்கப்படலை. எல்லாத்துக்கும் எல்லா நேரங்காலங்களும் திரும்ப ஒரு சுழற்சியில் சந்திக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. ஒரு காலத்தில் வெயில் அடிக்குது, அப்புறம் மழை பெய்யுது, அப்புறம் பனி பெய்யுது. அப்படி காலங்கள் மாறையில் அந்த பருவங்கள் எப்படி வந்து மாறிக்கொண்டே இருக்குதோ அது மாதிரி மனிதர்களுடைய வாழ்க்கை மாறக்கூடியது தான். இப்போ இதையெல்லாம் நீங்கள் வந்து கருத்தில் வச்சுட்டு அதை புரிந்து கொண்டு உங்களுக்குள்ள ஒரு தெளிவான மனநிலைக்கு விழிப்புணர்வுடன் வர வேண்டும். அதுக்கு தான் ஆன்மீகம். மூடத்தனமாக முட்டாள்தனமாக மூட நம்பிக்கையில் போய் விழுந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் வழிகாட்டலை. நம்ம முன்னோர்கள் தான் எல்லோருக்கும் வந்து வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. அந்தளவுக்கு ஞானம் உள்ளவர்களாகவும் மனித வாழ்க்கையில் மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து கற்றறிந்து இந்த மக்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வகுத்து வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குள்ளேயுமே இங்கே இருக்கக்கூடியது சயின்ஸ் தான். அறிவியல் சார்ந்து, மனித வளம் சார்ந்து, மனித வாழ்க்கை சார்ந்து, உளவியல் சார்ந்து தான் எல்லாத்தையுமே இங்கே வந்து படைக்கப்பட்ட விஷயங்களாக அவங்க நம்மளுக்கு சாஸ்திர சம்பிரதாயத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. பொதுப்படையாக கோயிலுக்கு போகிறோம், இந்த பரிகாரம் இருக்குது, இந்த வேண்டுதல் இருக்குது, விளக்கேற்றுங்க அப்படிங்கிறாங்க, விளக்கு போட்டே வர்றோம். உடனே இவ்வளவு நாள் விளக்கு போட்டு முடிச்சிட்டேன், இந்த பரிகாரமெல்லாம் செஞ்சிட்டேங்க, எதுவுமே நடக்கலை அப்படின்னா நீங்கள் செஞ்சதுக்கு ஒரு செயல்தான். ஆனால் அந்த செயலுக்கான மாற்றம் எங்கே நடக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே தான் நடக்கணும். சும்மா செயலில் மட்டும் ஒரு மாற்றத்தை பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் மாறாமல் இருந்தீங்கன்னா அது வெளிப்படைத்தன்மையாக என்னவாக இருக்கும்? போகிறாங்க, விளக்கு போடுறாங்க, சாமி கும்பிட்றாங்க, வர்றாங்க. வழக்கமாக அவங்க என்ன எண்ணங்களில் மாறல, செயல்களில் மாறல, சிந்தனை பேச்சில் எதுலேயுமே அவங்களுக்குள்ள மாற்றம் இல்லை. அதே கேரக்டர் அப்படியே தான் இருக்காங்க. அதே சண்டை சச்சரவு, அதே பிரச்சனை, அதே குடும்பத்தில் எல்லாமே அதே நிலையில் தான் இருக்குது. அப்படின்னா என்ன மாறும்? மாறாது. அப்போ என்ன சொல்கிறாங்க? தெய்வத்து மேலே குறை சொல்கிறாங்க. விளக்கு போட்டு வந்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, எல்லாமே பண்ணியாச்சுங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலை. அப்படின்னா எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் மெயினாக என்ன பண்ணணுமோ அதையும் நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க. அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் பண்ணணும். அதை பண்ணாமல் வெளிப்புறத்தில் மட்டும் எல்லாமே செஞ்சிட்டோம் அப்படின்னா அது மேல் பூச்சாக தான் இருக்கும். உள்ளே பூசணுமில்ல. ஒரு வீடு இருக்குது, வெளியில் மட்டும் அழகாக இருக்குது, பெயிண்ட் பண்ணியிருக்கு, உள்ளே போனோம்னா அப்படியே சுகாதாரமற்ற நிலையில் இருக்குது. அப்படின்னா அது வாழ்வதற்கான தகுதி இல்லாத வீடு தான். அப்படி தானே பொருள்.
ஒரு வீட்டை வந்து வெளிப்புறத்தில் பார்த்துட்டு மட்டும் அடடா அப்படின்ட்டு போகிறதா, அது கிடையாது. உள்ளுக்குள்ளேயும் அது சிறப்பாக இருக்கணும். உள்ளுக்குள்ளே தான் மிக சிறப்பாக இருக்கணும். அப்படியான விஷயங்களில் நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எல்லாமே முன்னாடி கூடி இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு விசேஷம், இன்றைக்கி பௌர்ணமி, நல்லது நடக்கும், ஏதோ சொல்லுவாங்க, அருள்வாக்கு கிடைக்கும், பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே எல்லாருமே வந்திருக்கோம், பேசியிருக்கோம். தெய்வத்துடைய அனுகிரகத்தில் ஒரு நல்ல வாக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் வந்திருக்காங்க. அப்போது உங்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா, இப்படி போனோம்னா இந்த இடத்துல இப்படி வழிபட்டோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான். அந்த நல்லது நடக்கிறதுக்கான விஷயங்களை தான் நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம். அது எப்படி நடக்கும்? தெய்வத்துடைய வாக்கு நல்ல வாக்கில் தான் வரும். அப்போ அந்த வாக்கை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தை ஒரு மனிதனை உயர்த்தும், ஒரு வார்த்தை ஒரு மனிதனை கீழே தள்ளிவிடும். அப்போ நம்ம எந்த வார்த்தையை எடுத்து வாழ போகிறோம் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இருங்க. ஏதோ வந்துட்டோம் போயிட்டோம், சாமி கும்பிட்டோம், ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க கேட்போம் அப்படிங்கிறதுக்காக பொழுதுபோக்குக்கான விஷயங்கள்லாம் இங்கே கிடையாது. அதுக்கெல்லாம் வேறு இடம் இருக்குது. அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துருந்தீங்கன்னா அதுக்கான விஷயங்கள் உங்களோட எண்ணங்கள் என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும். இப்போ சிறப்பான எண்ணங்களுடன் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது ஒரு சிறப்பான அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு கதை இருக்குது, அது பல பேர் முன்னோர்கள் சொன்ன கதை தான். 2 பேர் நண்பர்கள் போகிறாங்க. போகையில் ஒரு நண்பன் வந்து இந்த மாதிரி இடையில மனம் மாறி தவறான இடத்துக்கு போயிடுறான். இன்னொருத்தன் கோயிலுக்கு போயிடுறான். அப்போ கோயிலுக்கு போனவன் அந்த கோயிலில் நடக்கிற பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வணங்குறான். அவன் உடல் மட்டும்தான் அங்கே இருக்குது. ஆனால் எண்ணமெல்லாம் தவறான இடத்துக்கு போன நண்பன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறதுக்குள்ளே அவனோட கவனம் போயிடுச்சு. அப்போ தவறான இடத்துல இருக்கிற அந்த நண்பன், அடடா இப்படி ஒரு தவறான இடத்துக்கு வந்துட்டோமே, நண்பன் இப்போ போய் சாமி கும்பிட்டுருப்பான், வேண்டுதல் பண்ணிகிட்ருப்பான், அம்பாளுக்கு பூஜையெல்லாம் நடக்கும், பாலிபிஷேகம் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், அலங்காரமெல்லாம் நடக்கும், தீபாராதனையில் அப்படி காமிப்பாங்க அப்படின்னு தவறான இடத்துல இருந்துட்டு எண்ணங்களை இங்கே நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரத்தில் வச்சுருக்கான். ஆனால் உடலால் வந்து கோயிலில் இருக்கக்கூடிய அவன் எண்ணங்களால் தீ இடத்துல என்ன நடக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அதை கற்பனை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ உண்மையாக அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ யாரிடம் தெய்வத்துடைய தன்மை இருக்குது? குணத்தில், அவனுடைய எண்ணங்களில் என்ன நிறைந்திருக்குதோ அதுதான் இறைத்தன்மையாக இருக்கும். அப்போ ஒரு இடத்துல இருக்கிறதுனால மட்டுமே நம்ம வந்து தூய்மையான இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளோட எண்ணங்கள் எதை நோக்கி இருக்குது அப்படிங்கிறதுல பாயிண்ட் அவுட் பண்ணணும். அதை வைத்து தான் உங்களுடைய தெய்வத்தன்மையும் உங்களுடைய ஆன்மாவுடைய அற்புதமான அந்த இறைத்தன்மைக்குள்ளே செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இறையருளும் அம்பாளுடைய அருளும் பரிபூர்ணமாக இருக்கும். இதை தான் நம்ம வலியுறுத்தோம். அப்போ கவனத்தை பூரா ஒரு இடத்துல வச்சுட்டு எங்கேயோ வந்து அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், மிளகா அரைக்கிறோம், பாலாபிஷேகம் பண்ணுறோம், தேங்காய் உடைக்கிறோன்னா எல்லாமே இங்கே வெளிப்புற தோற்றத்துக்கு மட்டும்தான் அது இருக்குது. ஒரு பாசாங்கு நிலை தான் அது. உண்மை நிலைக்கு நீங்கள் போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து முழுமையாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது உண்மையில் உண்மையான நிலையில் எந்த சூழல்களில் இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் என்பது தெய்வத்தை நோக்கி இருந்துச்சுன்னா நிச்சயமாக தெய்வம் உங்களை நோக்கி வரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்துவது எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. தெளிவான மனநிலையில் வாருங்க. எல்லோருக்குமே எல்லா சூழ்நிலையிலையும் வழிகாட்டுவதற்குத்தான் தெய்வங்கள் இருக்குது. அது தாய் மாசாணி என்றைக்குமே நீங்கள் இங்கே உட்காந்துருக்கேன்னா பல்லாயிரம் பல கோடி மக்கள் பல நாடுகளிலிருந்து வந்து வணங்கிட்டு போகிறாங்கன்னா அதுக்கான காரணம் அந்த தெய்வத்துடைய ஆகப்பெரிய சக்தி தான். அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே தான் நீங்கள் உணரணும். ஆழமாக சரணாகதியோட தாயுடைய நாமத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு நல்வழி பிறக்கும். அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நல்லது எல்லாத்துக்குமே நடக்கும். உங்களுக்கு என்னம்மா